வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது ஐடி இன்கம் டேக்ஸ் பார்க்க போகிறோம். அதுவே ஏதாவது பஸ் எடுத்துங்க. கூகுளில் அருணகிரி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அருணகிரி டைப் பண்ண போனால் ஐடி அப்படின்னு டைப் பண்ணால் அங்கே வந்து பாருங்கள் 2025-26 எடுங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லிங்கே வரும். கூகுள் சைட் வந்து பாருங்கள். இதில் அருணகிரி ஃபஸ்ட்டு லிங்கே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம சாருடைய இன்கம் டேக்ஸு இதில் மிக சிறப்பாக இருக்கும். இதை நான் ரெஃபர் பண்ணுறேன் பல வருஷங்களாக. 2025-26 அசஸ்மெண்ட்டு கிளிக் பண்ணுறோம். இங்கே அடுத்து வந்து டவுன்லோட் 2025-20 இங்கே இருக்குது பாருங்கள். ஃபைனான்ஸ் 2024-25 இதை டவுன்லோட் பண்ணுங்கள். பாண்டு தேவைன்னா இதை யூஸ் பண்ணிங்க. அந்த பாண்டு என்ன வரும்னா ருபி வரும். ருபி பாண்டு இங்கே வரும். அதுக்காக இது நம்ம சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுவோம். டவுன்லோடு. ஸோ ஃபைனான்ஸ் 2024-25 கிளிக் பண்ணுறீங்க. டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆகிடுச்சு பாருங்கள். டவுன்லோட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் வந்துருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணுறீங்க. எக்ஸலில் கிளிக் பண்ணுறீங்க. ஸோ ஓப்பன் ஆச்சு. இப்படி தான் ஓப்பன் ஆகும் நமக்கு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா ஓப்பன் ஆக பாருங்கள். இதில் நமக்கு வந்து மாஸ்டர் ஐடி ஃபார்ம் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு மாஸ்டர் எனேபிள் பண்ணிங்க. எனேபிள் நேரத்தில் எனேபிள் பண்ணிங்க. அடுத்து வந்து மாஸ்டர் இதுதான் நான் டைப் பண்ண போகிறோம். இதில் நேம் டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மாஸ்டர் இருக்கும். மாஸ்டர் கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்டர் ஐடி ஃபார்ம் தேவையில்லை. இது ஐடி ஃபார்மு. மாஸ்டர் கிளிக் பண்ணுறீங்க. மாஸ்டர் கீழே இருக்கு பாருங்கள். மாஸ்டர் கிளிக் பண்ணுறீங்க. இந்த பதவியெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு லெவல் அவர் பிஹெச்டின்னு சொன்னால் லெவல் 18 சூஸ் பண்ணுங்கள். லெவல் 18 போட்டேன். அவருடைய பே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, அதாவது 2024 மார்ச் மாதம் இந்த பே வருது. மார்ச் மாதம் என்ன பே இருந்ததுன்னா 40,000 போடுறேன். இன்க்ரிமெண்ட் எப்போ நான் உங்களுக்கு அவருக்கு வந்து அக்டோபர் இன்க்ரிமெண்ட் போட்டேன். இதை ஃபில் பண்ணிட்டேன். பர்சனல் பே இல்லை 0 கொடுத்துட்டேன். அடுத்து வந்து ஹெச்ஆர்ஏ மேலே இருப்பாங்க. கிரேட் 1A அவங்க அதை கிளிக் பண்ணுறேன். சிசிஏ இருக்கு அவருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதே அமௌண்ட்டே எடுத்துக்கும். அவர் சிபிஎஸ்ன்றதால சிபிஎஸ் நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து சிசிஏ வந்து 1 கொடுக்குறேன். எனேபிள் பண்ணிக்கிறேன். ஹெச்எம்ஏ அதாவது என்ன செய்யும் எனேபிள் பண்ணிக்கிறேன். இதை பண்ணிவிட்டு அப்புறம் டேக்ஸ் இருக்குது. அந்த டேக்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிடுறேன். ஸோ டேக்ஸ் வந்து 2,500 அதையும் போட்டாச்சு. ஸோ லோன் இருந்தால் நீங்கள் லோன் போடுங்க. லோன் போடுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்கு பாருங்கள். நியூ ஓல்டு ஒன்றா வந்துடும். ஐடி ஃபார்ம் கிளிக் பண்ணுறேன். ஐடி ஃபார்ம் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வர்றீங்க. அப்படியே வருவோம். இங்கே இருக்கு பாருங்கள். அவங்க ஐடி எவ்வளோ வருதுன்னு அதிலே பார்த்துடலாம். ஸோ வந்து நெட் இன்கம் வருது. ஐடி டோட்டல் டேக்ஸ் ஆஃப் பே 52,000 வருது. அவருக்கு மொத்தமே 52,000 வருதுன்றது. இது ஓல்டு ரெஜிமு. நியூவுக்கு என்ன வரும்னா நியூ ரெஜிமுக்கு 25 தான் வருது. ஸோ வந்து ஹெச்ஆர்ஏ கொஞ்சம் போடலாம். ஹெச்ஆர்ஏ வேணும் போடலாம். அதை கொஞ்சம் போடுவோம். ஹெச்ஆர்ஏ இங்கே இருக்கு பாருங்கள். மந்த்லி ரெண்ட் வந்து அப்ளை பண்ணுறேன். ஹெல்ப்புக்கு இது யூஸ் பண்ணிங்க. இதில் என்ன வருதுன்னா 14,500 அது அமௌண்ட்டே போடலாம். அந்த அமௌண்ட்டு வேணும் நீங்கள் போடலாம். ஸோ அதிகம் போடுங்க. போட்டுட்டு இப்போ நீங்கள் ஐடியை செக் பண்ணுங்கள். ஸோ ஓல்டில் என்ன வருதுன்னா 40 வருது. நியூவில் வந்து 25 தான் வருது. அந்த நியூ இங்கே இருக்கு பாருங்கள். நியூ அப்படின்னு இங்கே இருக்கு பாருங்கள். நியூ ரெஸ்யூம் வந்துடும். பில்டானும் இங்கே வந்துடும். அவர் எதாவது ஐடி கட்டியிருந்தாருன்னா அந்த ஐடி கட்டின சேர்த்து போடுவீங்க. அவர் ஐடி வந்து கட்டியிருக்காரு. அதை சேர்த்து நான் இங்கே 2025
அதில் அப்புறம் அது சேர்த்து நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு அது மாறி தான் வரும். அதை என்ன வந்து ஐடி வந்து இங்கே போட்டுருங்க. இதை போட்டுட்டு ஸோ மார்ச் மாதம் வந்திருக்காது. ஸோ இங்கே தான் வந்திருக்கும். அது இங்கேயே பரவாயில்ல, இங்கேயே போடுங்க. அதை போட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அப்படியே வரும். மாறினா மாற்றிங்க. ஐடி நீங்கள் இங்கே அப்ளை பண்ணணும். இங்கே தான் ஐடி போடணும். பிஎல்ஐ எந்த பிஎல்ஐ யூஸ் பண்ணிங்க, பிஎல்ஐ இங்கே யூஸ் பண்ணிங்க. ஓல்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அவங்க வந்து லோன் இருந்தால் இங்கே போடுங்க. லோன் இருந்தால் இதில் வந்து வட்டி இப்போ 2 lakhs போடலாம். 2 lakhs வட்டியில் இன்ட்ரெஸ்ட், அதாவது நமக்கு லோன் இருந்தால் மட்டும்தான் போட முடியும். 2 lakhs போடலாம். பிரின்சிபல் தான் இதை போடலாம். இதில் வேணும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிரின்சிபல் இதில் போடலாம். ஸோ வந்து 2 lakhs போடலாம். அது போட்டுட்டு நீங்கள் வந்து நியூ, இது ஓல்டு, இது வந்து ஓல்டு. அப்போ ஒன்று பாருங்கள், ஓல்டு. அதாவது அவங்க வந்து ஐடி இருக்குது, அதாவது லோன் வாங்கினா தான் கம்மியாக வந்திருக்கு. லோன் இல்லைன்னா அதிகமாக இருக்கும். இது நியூ கீழே இருக்குது பாருங்கள், நியூ ஐடி இருக்குது பாருங்கள். இதில் பார்த்துக்கலாம். சேமாக தான் வரும். இது பேட்டானே நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ ஐடி போடலாம். ஸோ வந்து நமக்கு இந்த நியூ அப்படின்றத நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். நியூ கம்மியாக வந்தால் நியூ போட்டுருங்க. பாருங்கள், இந்த நியூவில் வந்து 75,000, அதாவது 7,000 குறைக்கிறாங்க. நியூவில் என்ன வருது பாருங்கள், இந்த ஐடி வருது. ஓல்டில் என்ன வருதுன்னு இங்கே பார்க்கலாம். ஐடி ஃபார்ம் எடுத்துங்க. இது ஓல்டு. ஏதாவது ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். இது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி ஐடி ஃபார்மை 5 நிமிஷத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒன்லி 5 minutes தான் இருக்குது. ஸோ கூகுளில் போய்ட்டு நீங்கள் இதில் போட்டுங்க. சப்போஸ் டியூஷன் மிஷின் தான் நீங்கள் இங்கே போடலாம். டியூஷன் மிஷின் இருந்தால் இங்கே டைப் பண்ணிக்கலாம். டியூஷன் மிஷின் தான் இங்கே டைப் பண்ணுங்கள், என்ன இருக்கோ போட்டுங்க. உங்களுக்கு சேவிங்கில் வரும். இது மாதிரி இந்த ஃபார்ம் போடுங்க. அடுத்து வந்து இது நீங்கள் என்ன பண்ணணும்னா சேவ் பண்ணணும். இங்கே இருக்கு பாருங்கள், க்ரியேட் பிடிஎஃப்பாக பண்ணிடுங்க. பிடிஎஃப்பாக எல்லாம் ரைட்டாக தான் பிடிஎஃப் பண்ணுங்கள். பிடிஎஃப் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் பிடிஎஃப் ஆகிடும். பிடிஎஃப்பாக இதுவே வந்துடும். இது வந்து ஓல்டுக்கு பிடிஎஃப்பாக வந்துடும். ஸோ இங்கே சேவ் பண்ணலாம், பிடிஎஃப்பாக மாற்றிடலாம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அது ஃபார்ம் வந்து வந்துச்சு பாருங்கள். இதுதான் நம்ம ஐடி ஃபார்ம். ஸோ இதை நீங்கள் அப்படியே பார்க்கலாம். பேட்ரான் கீழே இருக்கும். இது ஓல்டுக்கு, இது வந்து ஓல்டுக்கானது. நியூவுக்கு அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். நியூவுக்கும் பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் ஐடி ஃபார்மை பண்ணலாம். ஓல்டுக்கு பண்ணிடலாம். நியூவுக்கு பக்கத்தில் இருக்குது. நியூவுக்கும் அதே மாதிரி நியூ ஐடி தேவைன்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள். ஸோ நியூவுக்கு வந்து கீழே கிளிக் பண்ணுங்கள். இங்கே இருக்கு பாருங்கள், நியூ கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்கும். ஸோ கீழே பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள், கிரியேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேஜ் வந்துடும். நியூ ரிஜின் ஓகே கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 2 பேஜ் வந்துடும். 2 பேஜில் நமக்கு வந்து ஐடி ஃபார்ம் வந்துடும், பேடானு வந்துடும். இது நியூவுக்கான ஐடி ஃபார்ம், பேடான் 2 பேஜ் தான். இது அது 5 பேஜ் வரும், இது 2 பேஜ் தான் வரும். ஸோ இது மாதிரி நம்ம ஐடியை 5 நிமிடத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அதிக சாஃப்ட்வேர் மிக சிறப்பாக உள்ளது. இதை நான் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ பல ஆண்டுகளாக நம்ம யூஸ் பண்ணுறோம். டீச்சர்லாம் இதை யூஸ் பண்ணுங்கள். வீடியோ வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.